ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூலவே எத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல்கடன் அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த 4வது பாசுரத்தில் இப்படி 3 எழுத்து சொன்னதான கோவிந்தான்னு சொன்னதான 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். மகாபாபியான க்ஷத்ரபந்து கூட அவனுடைய சொத்தை அவன் அடைஞ்சது மாதிரி இருக்கான். வைகுண்டத்துக்கு போனது பராங்கதினா வைகுண்டம். அந்த வைகுண்டத்தை அடைஞ்சது அவனுடைய சொந்த சொத்தை அவன் அடைஞ்சா போல இருக்கே தவிர இவன் சொன்னதுக்கு பலனா கிடைச்சது அப்படிங்கிறது இல்லை. அப்போ பராங்கதி கண்டுகொண்டான். எப்படி? நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமத்தை கண்டுகொண்டேன்னார். அது மாதிரி இதுவும் பராங்கதியை கண்டுகொண்டான் அந்த க்ஷத்ரபந்து மகாபாபி கூட அப்படிங்க செய்யுங்க. கண்டுகொண்டான் என்றது இழந்தது பெற்றார் போலே இருக்கை. இவனுடைய சொந்த சொத்து தொலைஞ்சு போயிடுத்து, திருப்பி இப்போ கிடச்சிருத்து. கண்டுகொண்டான் அப்படிங்கிறது மாதிரி வைகுண்டத்தை இழந்திருக்கிறவன் தன்னுடைய சொத்து ஆனால் இழந்திருக்கான், திருப்பி அவனுக்கு அது கிடச்சிருத்து அப்படிங்கிறது மாதிரி இருக்கான். கண்டுகொண்டான். நாம அப்படி பார்த்து நம்ம கொடுத்துருமா? ஆனால் நாம அது என்னமோ கொடுத்து இவனுக்கு வைகுண்டம் கிடைச்சா மாதிரி நினைக்காதான். இவனுடைய சொந்த சொத்தை தொலைஞ்சிருந்தது, இப்போ திருப்பி அவன் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறது மாதிரி காட்டி கொடுக்கலாம். திருநாமம் சொன்னதுக்கு பலன் பெற்றானா இருக்க என்றிக்கே நாமம் சொன்னதுக்கு பலன் பராங்கதியான வைகுண்டம் கிடைச்சது அப்படின்னு இருக்க வேண்டியிருக்க தன்னது தான் பெற்றானாக வாய்த்து இவன் நினைத்திருப்பது. இவன் என்ன நாமம் சொன்னோம் வைகுண்டம் கிடைச்சிருது அப்படின்னு தோணாதான். என் சொந்த சொத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஆனான். ஏன்னா நாம பிரபாவத்தினால இவன் அடைஞ்சா கூட, ஆனால் அந்த நாம என்ன பண்ணுவானா தன்னை ஒழிச்சுண்டு அவன் சொத்தை அவன் அடைஞ்சா மாதிரி அவனுக்கு பாவத்தை உண்டாக்கிட்டு இதுக்கு நான் தான் மூல காரணம்னு காட்டிக்காதான். இதுதான் இராமட மூட்டுவாரை போலேன்னு அடிக்கடி பெரியவாச்சன் சொல்லுவார். பண்ண வேண்டிய கிருபை இவன் பண்ணிட்டு பகவான் தான் ஒளிஞ்சுட்டு இருப்பானா, யார் பண்ணானே தெரியாது. ஆக நம்ம பிரபாவத்தில் நமக்கே இதெல்லாம் கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த ஜீவன் நினைக்கிறது மாதிரி நாமமும் அது மறைஞ்சிருந்து வைகுண்டத்தையே கொடுத்துட்டு கூட ஆனால் இவன் தன் பிரபாவமாக அதை நினச்சிக்கிட்டோன்னு விட்டுருவான். அதில் கண்டுகொண்டான் அப்படிங்கிறத சொல்கிறார். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கராய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படிங்கிறார். இப்படி இத்தனை அடியரானார்க்குனா இவனை கூட சத்ரபந்துவை கூட அடியவன்ற அளவுக்கு சேர்த்துட்டு கொடுத்தான் அந்த நாமம். இப்போ பகவான் பார்த்து ரங்கநாதரே பார்த்து எப்போ என் நாமத்தை சொல்லிட்டானோ அவன் அடியவன். பிரகலாதனுக்கு சமமாக இவனை தூக்கிட்டு வந்து வைக்கலாம். அஜாமடன் சத்ரபந்துவெல்லாம் பிரகலாதனுக்கு சமம். அவன் அனவரதமும் பிரேமையோட நாமம் சொன்னான், மகிமை தெரிஞ்சு நாமம் சொன்னான் பிரகலாதன். இவன் பாபி உயிர் போகிற சமயத்தை திடீர்னு எதிர்ச்சியாக பிள்ளைய நினச்சிட்டோ இல்லை வேலைக்காரனை நினச்சிட்டோ நாராயணான்னு ஒருத்தன் கோவிந்தான்னு ஒருத்தன் இவனுக்கெல்லாம் வைகுண்டம் கொடுக்குறான்னா அவனை அடியவன் சொன்ன அதே பகவான் இவனையும் அடியவன்றான். ஏன்னா ஒரு தடவை நாமம் சொன்னாலும் அவன் பாகவதன் தானே, அடியவன் தானே அப்படின்னு பகவான் கணக்கில் இருக்கிறதுனால இத்தனை அடியரான சத்ரபந்து அளவுக்கு மகாபாபியா இருக்கிறவனை கூட அடியவன் ஏற்றுக்கிறானே, அப்படி இறங்கும் அவளுக்கும் கிருப பண்ணுறானே நம் ரங்கநாதன். இந்த பித்தனா இருக்கானே, பித்து பிடிச்சவனாட்டம் பைத்தியம் பிடிச்சவனாட்டம் இருக்கானே, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் யாருக்கு கிருப பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற பேதம் கூட தெரியாத ஒரு தடவை நாமம் சொன்ன மகாபாபிக்கும் வைகுண்டம் தானா, அனவரதமும் பிரேமையோட சொன்ன பிரகலாதனுக்கும் அதே பலனா. ஏன்னா பித்து பிடிச்சி போச்சு இந்த பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லும்படிக்கு பித்தனை பெற்றும் அந்தோ இப்படி இருக்கிற பெருமாள்கிட்ட போய் பெரிய பலனான வைகுண்டத்தை நாமத்தை சொல்லிட்டு வாங்கிக்கிறத விட்டுட்டு பிறவியுள் பிணங்குமாறே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மறுபடியும் சாதலும் பிறத்தலும் இதிலேயே கிடக்கிறாளே அந்தோன்னு அங்கலாய்க்கிறார் தொண்டடிப்படி ஆழ்வார். ஆக நாமத்தை சொல்லிட்டு அதுவும் பெரிய பெரிய அக்ஷரமான மந்திரங்களெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. 3 எழுத்துடைய நாமம் கோவிந்தா சொன்னால் போரும், உனக்கு உன்னுடைய சொந்த சொத்தான வைகுண்டம் உனக்கே சொந்தமாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நீங்கள் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் மேலே அடுத்த பாசுரங்களை மேலே அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.